ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பயோட்டின் லட்டு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பாருங்கள். டேட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, வாட்டர்மெலன் சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, பம்கின் சீடு எல்லாமே வந்து கடைக்கு இப்போ டிமார்ட் போயிருந்தாங்க அக்கா, வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து சரி இப்போ லட்டு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, லட்டு வந்து நல்லா ரொம்ப உடம்புக்கு நல்லது தானே, அதனால சொல்லிட்டு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறாங்க. அது வந்து நாங்கள் வந்து வேர்க்கடலை வந்து ஊர்லேருந்து எங்களுக்கு வந்து எங்கள் ஆயா இருக்காங்க, அவங்க கொடுத்து அனுப்புவாங்க ஊர்லேருந்து வேர்க்கடலையா. அது வந்து அந்த வேர்க்கடலை தான் இது போட்டு வறுத்து வச்சுக்கணும். வறுத்து சைடில் வச்சுட்டு கடாயில் நெய் ஊற்றி இந்த சீட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கொட்டணும். அது வந்து கவரோட கொட்டக்கூடாது சொல்லிட்டு பவுல் தேடிட்டுருக்குறோங்க. பவுலில் கொட்டலான்னு சொல்லிட்டு பவுலில் ஒன்று ஒன்றா கொட்டி சரி வீடியோ எடுக்கிறத சொல்லிட்டு எல்லா சீட்ஸும் ஒன்று ஒன்றா கொட்டுறாங்க. ரொம்ப வந்து ப்ரௌன் கலரில் இருக்காது, சும்மா லேசாக அந்த நெய்யில் லேசாக வறுப்பாடுற மாரி வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஃப்ளாக்ஸ் சீட் எல்லாமே போட்டாச்சு. எடுத்து வச்சு ஒரு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ஆற வச்சுட்டோம் எல்லாம். அப்புறமே ஒரு ஓரமாக ஆறட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கடாயில் நெய் ஊற்றி டேட்ஸு வறுக்கணும். அந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்பவே நல்லது. இந்த லட்டு நல்லா ஹேர் ஃபால்லாம் ஒன்றுமே ஆகாது, ஹேர் க்ரோத்து தான் ஆகுது. நான் சாப்பிட்டேன், நல்லாயிருக்கு உண்மையாலுமே. எள் வந்து வறுக்க வேணாம், அப்படியே போட்டலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இது வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றணும் வறுக்கிறதுக்காக. புல்லட் ஜார் வச்சுருந்தாங்க அக்கா, அதெல்லாம் போட்டு வறுக்கிறாங்க. இது அரைக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறாங்க. எனக்கெலாம் கூட நிறையா ஹேர் ஃபால் ஆகுது, அதுக்காக மெயினாக இந்த லட்டை பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஃப்ளாக்ஸ் சீடு தலையில் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்குது. சரி நம்ம சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுவோம். இனிமேல் நல்லாயிருக்கு. பீனட்டு ரிச் இதில் வந்து நம்ம வந்து பாதாம், முந்திரி, இன்னும் நிறையா இன்னும் வெரைட்டி அந்த இதெல்லாம் இருக்கோ, டேட்ஸ் அந்த ஐட்டம்ஸில் இருக்குது, அந்த இதில் இருக்குது எல்லாமே நம்ம இது எடுத்து சேர்த்துக்கலாம். எங்கக்கிட்ட இருக்கிறது இதான், அதனால் நாங்கள் இதை மட்டும் சேர்த்துக்கிறோம். இதில் ரிச் ப்ரோட்டீனு இந்த வேர்க்கடலை இருக்குது பாருங்கள், அதுவே நல்லாயிருக்கும். ஒன்றா அரைச்சி அதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் டேட்ஸு ஸ்வீட்னஸ் மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு நாட்டு சர்க்கரை போட்டாங்க. நாட்டு சர்க்கரையும் போட்டால் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்ஸ், பசங்களும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தானே சாப்பிடுவாங்க. ரொம்பவும் ஸ்வீட் இல்லாத இந்த ஃப்ளாக்ஸ் சீட்லாம் லைட்டாக வேறு கசக்கும், அதனால் அதுமாரி இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால கொஞ்சம் அதிகமாகவே நாட்டு சர்க்கரை போட்டு அதை அரைச்சி அதில் போட்டு கலந்துக்கணும். நல்லா அரைச்சாச்சு, நல்லாவே அரைஞ்சி அதில் போட்டாச்சு. பிசையறாங்கிறதுக்கு கிண்ணத்தில் போட்டு, கிண்ணம் வந்து சின்ன கிண்ணம் தான் எடுத்தாச்சு. அதனால வந்து 2 பிசைஞ்சு எனக்கு கீழே விழுந்துருச்சு. அதுக்காக வேறு கிண்ணம் எடுக்கலான்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. வேறு கிண்ணத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. நாங்கள் எல்லாமே உருண்டை பிடிக்கும் போதே எல்லோரும் எடுத்து சாப்பிட்டாச்சு. நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டே 30 உருண்டைக்கு மேலே வந்தது. நல்லாயிருக்கு பாருங்கள். சின்ன பால்ஸை தான் பிடிச்சிருக்காங்க, ரொம்ப பெரிய பால்ஸ் தான் பிடிச்சா செட் ஆகாது, அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும். அதனால சின்ன பால்ஸ் பிடிச்சா கூட 2 பால் சாப்பிட்டா கூட சரியாக போய்விடும். நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. பசங்க சாப்பிட்டுட்டு ரிவ்யூ கொடுங்க. கையில் கட்டு, கை கட்டு. நல்லா இருக்கா?
மறுபடியும் நானும் ஃபோட்டோலன்னு சொல்லிட்டு வராங்க. சரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிட்டாங்க. ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சாச்சு டப்பாவில். இதே வந்துடுச்சு நிறையா. நாங்கள் சாப்பிட்டது போக இவ்வளோ தூரம் இருக்குது. அதனால சரி வெளில வச்சா கெட்டுப்போன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு